சென்னை ஆதம்பாக்கம் திருவள்ளுவர் சாலையில் உள்ள இணையதள மையம் ஒன்றில் பணியாற்றி வந்த இளம்பெண் மீது திராவகம் வீசிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் எனும் நபர் அங்குள்ள தனியார் இணையதள மையத்தில் பணியாற்றி வந்த பெண்ணை காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் அந்த இணையதள மையத்திற்கு வந்த விஜயபாஸ்கர் திடீரென அந்த பெண் மீது திராவகத்தை வீசியுள்ளார். இதில் அவரது முகம், முதுகு மற்றும் வயிறு உள்ளிட்ட பகுதிகள் சேதமடைந்தன. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதித்தனர். இதனையடுத்து விஜயபாஸ்கர் மீது ஆதம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட விஜயபாஸ்கர் பிரபல மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் கேண்டீன் பிரிவில் பணியாற்றி வருகிறார். அவர் பாரிமுனை பகுதியில் உள்ள ஒரு கடையிலிருந்து திராவகத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. டெய்லி வரும்போது அப்போ நாங்கள் வான் பண்ணோம், வழியிலலாம் வரக்கூடாது, டெய்லி அங்கே பேசலாம் கூடாதுன்னு. அதை போய் குழந்தை சொல்லிடுது. 2 நாளாக ஃபோனில் மட்டும் பேசுது, வழியில் வரக்கூடாதுன்னு சொல்லவும் இந்த இது பண்ணி குழந்தை இது பண்ணிட்டான்.